ஆங்கர் பிரியங்கா விஜய் டிவிலேருந்து வெளில வந்துட்டதாகவும், சொல்லப்போனால் அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து லண்டனில் செட்டில் ஆக போகிறதாகவும் செய்தி ஒன்று சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு இப்போ பிரியங்கா அவங்க தரப்பில் சில விளக்கமும் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 28ஆம் தேதி பிரியங்காவுக்கு பர்த்டே. கிட்டத்தட்ட 35 வயசு ஆகக்கூடிய பிரியங்கா இப்போ இரண்டாவது திருமணத்துக்கு அப்புறமா தன்னோட கணவரோட சேர்ந்து கொண்டாடக்கூடிய முதல் பிறந்த நாள் பிரியங்காவுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிரியங்கா கடந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோல கலந்துக்காது, அதுவும் குறிப்பா மகாநதி காவேரி அடிக்கக்கூடிய லட்சுமி பிரியா கலந்துக்கிட்ட விஷயம் பல பேர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்திருந்துச்சு. உண்மையாவே பிரியங்கா விஜய் டிவி வெளில வந்துட்டாங்களா, இனிமே அவங்க சூப்பர் சிங்கர் ஷோ ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்களாங்கிற மாதிரி எக்கச்சமான குழப்பம் வந்திருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் பதிலளிக்கிற விதமா இப்ப பிரியங்கா அவங்க சைட்ல சில விளக்கம் கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா பிரியங்கா இப்ப மேரேஜ் லீவ்ல இருக்காங்க. கடந்த வாரம் நடந்த சூப்பர் சிங்கர்லாம் அவங்களால கலந்துக்க முடியல. அந்த ஷூட் அப்ப அவங்க மேரேஜ் நடந்துட்டு இருந்துச்சாம். அதனால தான் லட்சுமி பிரியா கலந்துருக்காங்க. சொல்லப்போனா அப்கமிங் சீசன்ஸ் எல்லாத்தையுமே, அப்கமிங் எபிசோட் எல்லாத்தையுமே பிரியங்கா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்க விஜய் டிவி விட்டு வெளில வரல அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு நெருங்கமாட்டவங்களே இப்ப பதில் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிரியங்கா லண்டன் போன விஷயம் உண்மைதான். இப்ப ரீசெண்டா பிரியங்கா கணவர் டிஜே வசி அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பிரியங்கா ஒரு ஷாப்பிங் மால்ல டான்ஸ் ஆடுற மாதிரியும், அதே மாதிரி பிரியங்கா தன் கணவன் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரியும் ஸ்டோரி போட்டிருக்காரு. இது ரெண்டுமே லண்டன்ல எடுக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்குது. ஏப்ரல் 28ஆம் தேதி பிரியங்காவுக்கு பர்த்டே அப்படிங்கிறதால அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக இவங்க 2 பேருமே லண்டன் போயிருக்கிறதாவும், போன வாரம் சென்னையில இருந்து லண்டன் போற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று பிரியங்கா போட்டிருந்தாங்க. போன வாரம் போனது பிரியங்காவோட ஹஸ்பண்ட் வசி மட்டும் தானா. இப்ப ரீசெண்டா தான் பிரியங்கா ஹஸ்பண்ட் அனுப்பி வச்சுட்டு லேட்டரா இவங்க போயிருக்காங்க. ஆக மொத்தத்துல பிரியங்கா வசி இவங்க 2 பேருமே ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி தான் லண்டன் போயிருக்காங்க. போயிருக்கக்கூடிய இடத்துல அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு லண்டனை சுத்தி பார்த்துட்டு அநேகமா இன்னும் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல மறுபடியும் இந்தியா வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியும், வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் எகைன் அவங்க ஷூட்டிங்ல கலந்துப்பாங்க. சூப்பர் சிங்கரா இருக்கட்டும், இல்ல மத்தபடி அவங்க ஹோஸ்ட் பண்ண ஷோவா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பிரியங்காவை பார்க்க முடியும் அப்படிங்கிற டாக்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா பிரியங்கா ஃபேன்ஸ் சூப்பர் சிங்கரை மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமால ஒரு நகைச்சுவை நடிகரா தன் பயணத்தை ஆரம்பிச்சு இப்ப மாஸ் கதாநாயகனா வலம் வரக்கூடியவர் தான் சூரி. வெண்ணிலா கபடிக்குழு திரைப்படம் எப்படி சூரியோட நகைச்சுவை வாழ்க்கையை திருப்புமுனை அமைஞ்சதோ, அதே மாதிரி விடுதலை திரைப்படம் அவர் ஒரு ஹீரோவா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப பிரசாந்த் பாண்டா இயக்கத்துல மாமான் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல சூரி நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படம் மே 16ஆம் தேதி வெளிவர போகுதாம். ஏற்கனவே இந்த தேதியில சந்தானம் நடிச்சிருக்கக்கூடிய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வெளியாக போகுது. அது மட்டும் இல்லாம யோகி பாபு ஹீரோவா நடிக்கக்கூடிய ஜோரா கையத்தட்டுங்க அப்படிங்கிற படமும் மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதனால இந்த போட்டியில சந்தானமா, சூர்யா, யோகி பாபுவா இந்த 3 பேர்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சினிமத்தில் ஏற்பட்டிருக்கு. இந்த 3 பேருமே நகைச்சுவை கதாபாத்திரங்களை பின்னி பல இருக்கக்கூடியவங்க. அவங்க இப்ப ஹீரோவா நடிச்ச சில திரைப்படங்கள் வெற்றியடையும் செஞ்சிருக்குது. அப்படி வெற்றியடையக்கூடிய இந்த திரைப்படங்கள்ல எந்த படம் மே 14ஆம் தேதி சினிமத்தில் இடம் பிடிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.